எல்லாமே திமுக தான் பண்ணுது பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க. என்ன ஆதாரம் ஞானசேகரன் இருக்கு? எங்க ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி தின்னுட்டு வந்தது யாரு? அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்தாரா? பொதுச் செயலாளரு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. அதனால இப்போ இவர் போய் சாப்பிட்டு வந்துட்டாரு. அண்ணன் நிர்மல்குமார் போய் சாப்பிட்டு வந்துட்டாரா? இல்ல ஐஆர்எஸ் அருண்ராஜ் போய் சாப்பிட்டு வந்துட்டாளா? நண்பர் ராஜ்மோகன் போய் சாப்பிட்டு வந்துட்டாரா? இல்ல தம்பி லயலாமணி போய் சாப்பிட்டு வந்துட்டானா? இல்லையே. போய் தின்னது மாசு தானே சாப்பிட்டு வந்திருக்கிறாரு. கூட வேலை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்ப யார் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கா? மிகப்பெரிய போதை பொருளினுடைய கட்டமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவனா ஒருத்தனை கைது செய்றீங்க. அவன் யார் கூட இருக்கான்? உதயநிதி கூட இருக்கான். இப்ப இங்க இருந்து கூட இருந்த எல்லாருமே இந்த பணங்கள்லாம் எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னு கேட்டாங்க. எத்தனை பேர் ஓடுனாங்க? கொள்ளு பேத்தியினுடைய கணவர் வரைக்கும் ஓடி போயிட்டான். இன்னைக்கு புடிச்சிட்டீங்களா? ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஒரு போலீஸ்ன்னு. நேத்து கூட வந்து புஷ்யானந்த் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்துட்டு காவல்துறை மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. சோ காவல்துறை எதுக்கு இருக்காங்க யாரு அப்படின்னு முதல்ல கேள்வி காவல்துறை? கேட்கிறாரு. அத சொல்லுங்க. மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் தானே. ஆமா, மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் தானே. ஆமா. திமுக அரசு செய்யக்கூடியதை செயல்படுத்தக்கூடியவர்கள அவங்க காவல்துறை. திமுக சொல்றது மட்டும் தான் வேற செய்றாங்களா என்ன சார்? வேலை உங்களுக்கு? காவல்துறை மக்கள் காவல் என்ன கொடுக்கலையா? பண்ணிட்டீங்க? ம். என்ன பண்ணிட்டீங்க? சொல்லுங்க. 12 மணிக்கு மேல ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல மது விற்பனைக்கு செய்யக்கூடாதுன்றது சட்டம். நடக்குதா இல்லையா? நெறியாளரா சொல்லுங்க. நடக்குது. நடக்குது இல்ல? ஆமா, ஒத்துக்க முடியுதுல்ல? ஆமா. அப்ப ஏன் இந்த காவல்துறையால முடக்க முடியல? எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்கிட்டு விடுறீங்க. இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு, இருக்கக்கூடிய பாசிச ஒன்றிய அரசை கண்டிச்சு இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கு ஒரு மேடை அமைப்பதும், ஒரு கொடி போடுவதும் இங்க பெரிய ஜனநாயக பிரச்சனை ஆயிடுச்சா? அத பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது எப்படி சார்? தாவேக்கா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு பயம். 1008 ரூல்ஸ். பயம் வேற என்ன? மேடை போடக்கூடாது. பயம்தாம்மா, வேற என்ன பிரச்சனை? தாவேக்கானால இன்னைக்கு பயம். யாருக்கு பயம் இல்ல? காங்கிரஸ் விமர்சிக்குது, விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்குது, சீமான் விமர்சிக்கிறாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி விமர்சிக்குது, அண்ணன் தமிழ் அன்சாரி விமர்சிக்கிறாரு, ஜவாஹிர்லா விமர்சிக்கிறாரு, முஸ்லீம் லீக் விமர்சிக்குது. என்ன? யாரு? கருணாசு விமர்சிக்கிறாரு, சரத்குமார் விமர்சிக்கிறாரு. இந்த பக்கம் தேமுதிகவா விமர்சிக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியா விமர்சிக்குது, அதிமுக இப்ப சமீப காலமா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு. தலைவர் தளபதி மட்டும்தான் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதுல இருந்து பாஜக விமர்சிக்குது. இப்ப இங்க ஒட்டுமொத்த அரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பா எதிரியா நிற்பது யாரு? தமிழக வெற்றி கழகம் தானே.